Hi 12th standard warriors. எல்லாம் எப்படி இருக்கீங்க? So welcome to 100 learning together. And என் பேரு தீப்தி and I'll be handling your 12th English grammar session. ஓகேங்களா? ஸோ ஏன் உங்களை வாரியர்ஸ்னு கூப்பிட்டேன் யோசிச்சிங்களா? பேசிக்கலி நம்ம டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம லைஃப்பில் பண்ணும்போது ஒரு ஹேட் நம்ம வேர் பண்ணுவோம், ரைட்? இப்போ ஒரு வெக்கேஷன் போகிறோன்னா ரிலாக்ஸிங் ஹேட், ரைட்? ஒரு பார்ட்டி போகிறோன்னா ஒரு ஃபன் ஜாலி ஹேட். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we're going to attend our exams. What exams coming up இல்லையா? So we have to be very strong and brave and ஒரு fighting mode வரணும் இல்லையா? So that's why we're all warriors. ஓகேங்களா? So let's start. இன்னைக்கு என்ன நம்ம கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா we'll be covering tenses, reported speech, modal verbs and prepositions. ஓகேங்களா? So we'll start with tenses. But before we begin, I just want to tell you English grammar is one of the simplest things. Like ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் கிராமர் தான். ப்ரோஸ் போய்ட்ரி அதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும், படிக்கணும். யூல் ஹேவ் டு பை ஹார்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் இஃப் இட் கம்ஸ் டு கிராமர் இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு ஸ்கோர். உங்களுக்காக ஆக்சுவலி ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வேறு வச்சிருக்கேன். ஐ டெல் யூ அட் தி எண்ட் ஆஃப் திஸ் ரிவிஷன் மேரத்தான். ஓகேங்களா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் டென்சஸ். காட் இட்? ஓகே, வாட் இஸ் அ டென்ஸ்? சிம்பிளாக சொல்லணும்னா என்னது? டென்ஸ் மீன்ஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ டைம் ஃப்ரேம், ரைட்? So the verb tenses may be categorized into 3 different time frames: present tense, past tense and future tense. This we lower class le padichirkom. Very simple, right? Simple concept. So what's a present tense? Present tense expresses an unchanging, repeated or recurring action or situation that exists only now. So it can also represent a widespread truth. Apna enna ippo nadakudhu, right? Present la it is happening. So that is called present tense. Or it can be a general knowledge thing, like the earth revolves around the sun. அது எப்போவுமே நடக்கிறது தானே. ஸோ அதுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸை சொல்லுவோம். The sun rises in the east, things like that. Okay. Then past tense is past tense expresses an action or situation that was started and finished in the past. So முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு and முடிஞ்சு போயிடுச்சு. That is past tense. Simple, right? Next நம்ம பார்க்குறது future tense. So future tense expresses an action or situation that will occur in the future. இனிமேல் நடக்க போகுது. ஃபியூச்சர் டென்ஸ். அகேன் வெரி சிம்பிள். ஸோ நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் டென்சஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரெசென்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். பட் அதுலேயே சப் கேட்டகரிஸ் இருக்குது, ரைட்? தட் இஸ் ப்ரெசென்ட் இன்டெஃபினிட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். என்னடா அது இத்தனை நேம் இருக்குது, என்ன இதெல்லாம் அப்படின்னு நம்ம நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சி இட்ஸ் ஆல் இன் த நேம். அது என்ன XYZ கூட இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே. ஸோ ப்ரெசென்ட் இன்டெஃபினிட்னா என்ன? பேசிக்லி ஈச் ஒன் வில் கோ த்ரூ இட். ஸோ இட் வில் பி ஈஸி. ஸோ இதே மாதிரி தான் பாஸ்ட்ல இருக்கும். பாஸ்ட் இன்டெஃபினிட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சேம் ஃபார் ஃபியூச்சர் இன்டெஃபினிட், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஒன்றா ஈஸியாக பார்த்துடலாமா? ஒரு தடவை டீட்டெயிலாக நம்ம படிச்சோன்னு வச்சுங்களேன், யூ வில் நோ திஸ் லைக் ஃபார் யோர் லைஃப் டைம் இட் வில் பி வெரி கிளியர். இது வந்து இட்ஸ் நாட் லைக் நம்ம மனப்பாடம் பண்ணணுமோ இல்லை பை ஹார்ட் பண்ண அந்த மாதிரி திங்ஸே கிடையாது. இது ஒரு பேசிக் லாஜிக்கலாக தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த லாஜிக்கு நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இட்ஸ் வெரி ஈஸி. லைஃப் லாங் யூ கேன் ஹேவ் திஸ். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ லெட்ஸ் லுக் அட் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். வாட் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர்? ஒரு டென்ஸ்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ பேஸ் வேர்ப் ப்ளஸ் எஸ் ஆர் இஎஸ் ஃபார் த தேர்ட் பர்சன். ஸோ பேஸ் வேர்ப்னா என்ன? இட்ஸ் லைக் ஐ பிளே அ கேம் எவ்ரி டே. பிளே அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு verb, right? Simple. I play a game every day. இதுவே நம்ம he or she third person they அப்படி சொல்றோம்னா he studies in school or he runs fast, right? S or ES add பண்றோம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ்ல ES போடுறோம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா we add S. Run is the root verb and the verb கூட S add பண்ணி he runs fast. This is also very simple. Now the next thing is present continuous tense. So வேர்ட்லேயே தெரியுது கண்டினியூஸ்னா என்ன? இட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங், இன்னும் நடந்துட்டு இருக்கு, ரைட்? ஸோ யூஸ்வலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இஸ் ஆம் ஆர் பிளஸ் அ ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். இஸ் ஆம் ஆர் வேர்ப் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட். இப்போ ஹீ ஆர் ஷீனா இஸ், ரைட்? ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம், யூ ஆர், தே ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் கொஞ்சம் கிளியராக சப்ஜெக்டை பொறுத்து த ரூட் வேர்ப் and plus a present participle. What is a present participle? ரொம்ப simple. All ing words. Ing, laughing, screaming, playing, everything, right? Ing words தான் present participle. Very simple. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. It's just an ing word. So example என்ன பார்க்கலாம்?
I am playing the game, right? Root verb வந்து am. Am is from be, right? To be la irundhu am. So he is studying, and the ing verb the present participle. He is studying in college. Easy, present continuous. Okay. Next we'll go to present perfect tense. Present perfect oda structure enna? Has or have plus the past participle. Has and have, it depends again on the subject, right? He has, she has, it has. Either way, you have, I have, they have. Okay, so has and have about a subject பொறுத்து நம்ம change பண்ணுவோம். And the past participle. So it's like example பார்க்கலாமா? I have done my homework. So I-ங்கிற subjectனால the verb here is have, and the past participle is do. Can a past participle is done, finished, right? So I have done my homework. இப்போ present perfect continuous tense அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி? நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி has or have root verb plus been. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த been அப்படிங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ plus been plus the present participle. Present participle என்னன்னு பார்த்தோம்? ing words, right? Very easy. So example பார்க்கலாமா? I have been doing my homework for the last 2 hours. So இங்கே பாருங்க, I have or has. So I க்கு வந்து have, been வந்து எப்பவுமே add பண்ணிக்கணும், and present participle of do என்னது? பண்றேன் அப்படிங்கிறதுக்கு doing my homework for the last 2 hours. He has been studying in the school since his childhood. Right? Clear? Okay. Simple past tense. Very simple. இல்லைங்களா? நமக்கு தெரியும். A verb plus ed add பண்ணிடும். Irregular verbs. Irregular verbs வந்து little tricky, but we'll go through that. ஒரு example பார்க்கலாமா? So you played the game. So முடிஞ்சு போச்சு. It's a simple past tense. It started in the past and also finished. So you played the game. Irregular verbs பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். It's like he read the newspaper. A normal present tense verb என்ன பாருங்க? Read. Okay? இதில் past tense வந்து read. இதில் நோட் பண்ணுங்க, read and readக்கு சேம் ஸ்பெல்லிங், READ தான். ஜஸ்ட் நம்ம ப்ரொனன்சியேஷனில் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? ஸோ he read the newspaper or he went to India. wentங்கிறது என்ன ரூட் வேர்ப்லேருந்து வருது? go. goங்கிற வேர்ப் வந்து சேஞ்சஸ் இன்டு went past tenseல. ஸோ இந்த மாதிரி ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற நார்மல் வேர்ட்ஸ் வந்து you just add ed, it will go into simple past tense. This is also simple, right? Next நம்ம பார்க்கிறது வந்து past continuous tense. So the structure என்ன? நம்ம எப்படி present continuousல is, are அப்படி பார்த்தோம். So past continuous வரும்போது was and were plus present participle. Present participle என்ன? ரொம்ப simple. நம்ம சொன்னல ing words அவ்வளவுதான். Yeah? So it was happening before, இல்லையா? So how will we say it? It was snowing yesterday. Okay. They were eating at the restaurant. Simple. Okay. Next is the past perfect tense. நம்ம present perfect எப்படி நம்ம have அந்த word பார்த்தோம், அந்த மாதிரி இங்கே past perfectங்கிறனால had. have ஓட past tense என்னது? had. So had plus past participle. Example பார்க்கலாமா? See, each thing நம்ம exampleோட படிச்சாதான் it will be very clear in our head. ஓகேவா? So whatever may be the name of it, past participle, you know, present participle என்ன, past perfect tense na என்ன, each thing வந்து we will learn with an example. அப்பதான் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். So இதோட example பாருங்களேன். I had finished my homework. So had plus past participle. He had completed his task. Right? Clear? Okay. Past perfect continuous tense. இது நம்ம continuous நம்ம last time பார்த்தோம். Present perfect continuousல பார்த்தோம். எப்பவுமே வந்து been போயிட்டே இருக்கு. It's continuing அப்படின்னு சொல்ற word been is important. ஓகேவா? இது அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. So pastங்கிறனால நம்ம had அப்படின்னு யூஸ் பண்றோம். இதுவே present perfect continuous என்ன யூஸ் பண்ணோம்? have அப்படின்னு யூஸ் பண்ணோம். இது pastங்கிறனால had யூஸ் பண்றோம். Okay? So the structure is had plus been plus past participle. Example பார்க்கலாமா? I had been doing my homework for 50 minutes.
ஓகே, நான் 15 minutes என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி, ரைட்? He had been playing the game since morning. ஸோ மார்னிங்லேருந்து விளையாண்டுட்டு இருந்தான், ரைட்? ஸோ சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்மளோட ஓன் மதர் டங்கில், லைக் நம்ம தமிழில் யோசிச்சு வச்சுக்கலாம், வாட் டஸ் இட் ரியலி மீன் அப்படின்னு கொஞ்சம், ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மோர் கிளியர்லி. ஓகேவா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், this is very simple, நமக்கு தெரியும் இல்லையா? will or shall plus verb. I shall go to my hometown or he will complete his task. Basically futureல நடக்க போகுது அப்படின்னு ஒரு மீனிங், ரைட்? வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தி ஃபியூச்சர் நம்ம சொல்றோம். அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா என்ன? தி ஸ்ட்ரக்சர் இஸ் will be and present participle or am is are going to be and present participle. Okay, present participle is ing, right? ing words. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், will be அப்படின்னு சொல்றதுக்கு I will be watching the news at 9 PM. ஸோ நான் 9 PMக்கு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது, ரைட்? And I am going to be watching the news at 9 PM. It's kind of the same thing, just two different ways. Future continuous ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். the same meaning. ஓகேங்களா? So it is either will be plus present participle or am is are going to be and present participle. இதுக்கு மட்டும் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கலாங்க. And future perfect tense. So structure என்ன? Same last time மாதிரி will have plus past participle and am is are going to have and past participle. எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளோட படிக்கலாம், அப்பதான் நமக்கு மைண்ட்ல கிளியரா இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ஐ வில் ஹாவ் பிளேட் த கேம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஃபார் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். வில் ஹாவ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். am is are depending on the subject, like I am, he she or it is, they or you are. Okay, going to have plus past participle. So I am going to have played the game. இது ஜென்ரல் யூசேஜ்ல கொஞ்சம் ரேர் தான், பட் நம்ம நாலேஜுக்கு and for exam purpose we have to study this, but general usage is not as much, but it's something for us to know. I am going to have played the game. And future perfect continuous tense. So எப்பவுமே perfect continuously என்ன வரும்? been, right? That's the very important word. Yeah. So will have been plus present participle and am is are going to have been plus present participle. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். It's like I will have been watching the news for over 10 minutes before you joined me. Okay, அதே நம்ம வேற எப்படி சொல்லலாம்? Another way of saying it, right? What is the other way of saying it? I am going to have been watching the news for over 10 minutes before you joined me. ஸோ இந்த டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், the future perfect continuous tense. General usageல பார்த்தீங்கன்னா we don't use it as much, but this is something for us to know. ஸோ இது மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Okay, will have been present participle or am is are going to have been. ஓகேவா? will have been and going to have been plus present participle. So example என்ன சொன்னோம்? I will have been watching the news for over 10 minutes before you joined me. Or I am going to have been watching the news for over 10 minutes before you join me. Okay? Okay, we'll do a few practice questions so it'll be easy for you. Yeah? First question. Okay, by the answer பண்ணுங்க எல்லாரும். Quick ஆ யார் ஆன்சர் பண்ணுன்னு பார்க்கலாம். We wait for you for more than an hour. So just imagine, இப்போ என்ன மூவி போயிட்டு இருக்கு? ஜெயிலர் மூவி இஸ் கோயிங் ஆன், ரைட்? ஸோ ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் போய் தியேட்டரில் வெயிட் பண்ணுறீங்க, ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் லேட்டாக வராங்க, இன்னும் வரல. ஸோ யூ கைஸ் ஆர் லைக் வெயிட்டிங், டைம் ஆச்சு ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்த உடனே என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? யா, we have been waiting for you for more than an hour, right? உனக்காக நாங்கள் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? So we have been waiting for you for more than an hour. Correct? Question 2. When Sita reached the station, the train, root verb வந்து leave. என்ன சொல்லுவோம்? So when Sita reached the station, the train had already left.
or the train had left. ஓகேங்களா? Okay. So the next thing we'll be looking at is reported speech. Okay. இதுல tense change எப்படி ஆகும்? Reported speech na என்ன basically? ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க, like if I am saying something as a first person, like I am happy, right? When someone's reporting it, இன்னொரு person, third person நம்ம சொல்றோம். இன்னொருத்தவங்க என்ன பத்தி சொல்றாங்கன்னா, she said that she was happy. இன்னொருத்தவங்க நம்ம சொன்னதை கோட்டை அவங்க சொல்றப்ப இட்ஸ் a reported way. இது நம்ம நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல்ஸ்ல இதெல்லாம் பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச்சா ஒருத்தவங்க சொல்றாங்க, லைக் யூனோ தி அமெரிக்கன் பிரசிடென்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸ்ல போட்டா இட் இஸ் அ டைரக்ட் ஸ்பீச். ஓகே, we are the greatest country on the planet, things like that, right? They often say that, right? இதுவே நம்ம ரிப்போர்ட்டடா சொல்றோம்னா, லைக் PM நரேந்திர மோடி said that we have to have more employment opportunities, you know, things like that. ஸோ அது வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ற மாதிரி சொன்னா இன் தேர்ட் பர்சன் சொல்லுவோம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ இதுல என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் டென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம். டென்ஸோட சேஞ்ச் இருக்கும். ஆஸ் அ ரூல் when you report something, someone has said you go back a tense. அவ்வளோதான், சிம்பிள் as that. ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்றாங்கன்னா ஒரு டென்ஸ் பின்னாடி போயிடுவோம். ஸோ இப்போ நான் ப்ரெசென்ட் டென்ஸ் நான் டைரெக்டாக சொல்றேன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது ஒன் பேக் என்னது பாஸ்ட் டென்ஸில் சொல்லிடுவோம், ரைட்? நான் ஃபியூச்சரில் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் டைரெக்டானா, நம்ம இன்டைரக்ட் போனால் ப்ரெசென்ட்டுக்கு சொல்லிடுவோம். ஸோ we have to move back a tense. So the tense on the left changes to the tense on the right. Example பார்க்கலாம், it will be more clear. Okay, so direct speechல present simpleல சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். She said it's cold, right? So when you're reporting it, நம்ம என்ன சொல்லுவோம்? She said it was cold. So இங்க என்ன பண்ணுது? சிம்பிள் presentல சொல்றோம். அது என்ன ஆயிருது? சிம்பிள் பாஸ்ட் ஆயிருது, was. ஓகே, இப்போ present continuous ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She said I am teaching English online. பாஸ்ட் கண்டினியூஸ் ஆயிரும். என்ன ஆகும்? நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது she said she was teaching English online. ஓகேங்களா? இங்க am வருது, was. ஒரு டென்ஸ் ப்ரீவியஸாக போயிடும், பாஸ்ட் ஆயிரும். இதுவே present perfect simple tense சொல்றோம். She said I have been on the web since 1999. இப்போ past perfect ஆயிரும், past perfect simple tense. She said she had been. I have been சொல்றோம், அதான் ஷார்ட்டா I've been, right? I have been on the web அப்படின்னு சொல்றப்ப தேர்ட் பர்சனா ரிப்போர்ட்டடா சொல்றப்ப she said she had been on the web since 1999, right? So all we have to remember is one tense back. அவ்வளவுதான், simple. Present perfect continuous வந்து என்ன ஆயிரும்? Past perfect continuous ஆயிரும். So she said I have been teaching English for 7 years அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ரிப்போர்ட்டடா என்ன சொல்லலாம்? She said she had been teaching English for 7 years. அவ்வளவுதான். Have becomes had. Okay. Past simple என்ன ஆயிரும்? Past perfect ஆயிரும். So she said I taught online yesterday. நேத்து நான் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன். I finished teaching இல்லையா? I taught online yesterday. அது என்ன சொல்ல முடியும்? She said she had taught online yesterday. So taught becomes had taught. Simple past becomes past perfect. Okay. Same thing with past continuous. Past continuous na enna? Pastல நடந்துட்டு இருந்துச்சு, right? It was going on. So she said I was teaching earlier. அது என்ன ஆயிரும்? Past perfect continuous ஆயிரும். She said she had been teaching earlier, right? நம்ம ஒன்று சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவோம், I was doing this ன்னு சொல்லும் போது when you report something you will say she said she had been doing it. Okay? Okay. Past perfect பாருங்களேன். She said the lesson had already started when he arrived. இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, the past perfect and past perfect continuous வந்து அப்படியே தான் இருக்கும், no change. So these two are very simple. There's no change. Past perfectல என்ன சொல்லுவோம்? Report பண்ணும்போது you will say she said the lesson had already started when he arrived. The same thing. Okay? Same thing with past perfect continuous. ரொம்ப easy. She said I'd already been teaching for 5 minutes. Report பண்ணாலும் no change. It's the same thing. She said she'd already been teaching for 5 minutes. Same thing. Okay? Okay. இப்போ வேற என்ன டென்ஸ் சேஞ்சஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா மோடல் வேர்ப்ஸ், ரைட்?
modal verbs sometimes change from direct to indirect speech. Like will எடுத்துக்கலாம் first. நமக்கு தெரியும் இல்லையா modal verbs very easy, right? ஒரு possibility or something express பண்ற verbs, right? Like will, would, can, could, must, had to, shall, should, right? May, might, all these things. You know, these are very simple modal verbs. So the modal verbs எப்படி change ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Yeah? So let's take will first. She said, I'll teach online, English online tomorrow. I'll another I will. That's what we just short form I'll, right? So I'll teach on English online tomorrow. So நம்ம report பண்ணும்போது indirect speech என்ன சொல்லுவோம்? She said she would teach English online tomorrow. Will become would, right? She said she would teach English online tomorrow. அதே மாதிரி can என்ன ஆகும்? Could. அவ்வளவுதான். I can teach English online. Report பண்ணும்போது she said she could teach English online, right? அதே மாதிரி must will become had to. Must na என்ன ஒரு obligation, ஒரு compulsory thing, right? Like பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு meaning. So it's like I must have a computer to teach English online. அது சொல்லும்போது reported speech என்ன சொல்லுவோம் indirectல? She said she had to have a computer to teach English online. Okay? So must becomes had to. I must have it will become she said she had to have a computer. Okay? Next is shall. Shall is easy. Shall becomes should. So idhula adhe mari may becomes might. Okay, shall பார்க்கலாமா? What shall we learn today? கேக்குறது indirectly என்ன சொல்லுவோம்? She asked what we should learn today, right? And may என்னது ஒரு request or a question or permission கேக்குற kind of word, right? May I open a new browser, right? She said may I open a new browser. So நம்ம report பண்ணும்போது என்ன சொல்லுவோம் indirectா? She asked if she might open a new browser. So most of these are very easy, like will, would, can, could, shall, should, and may, might. Only thing நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது must வந்து had to ஆயிடும். Okay? Something to remember. ஓகேங்களா? Okay. And இங்க ஒரு note இருக்கு பாருங்களேன். That is, there is no change for like could, would, should, might and ought to. இதுல வந்து இந்த வேர்ட்ஸ்ல வந்து there will be no change at all. இதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ imperatives பார்ப்போம். அதில் தான் கொஞ்சம் ஒரு slight things we have to remember. A little more complicated is imperatives. What are imperatives? நீங்கள் சொல்லுங்க. Imperative-னா என்ன? ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க, ஒரு கமாண்டாக சொல்கிறாங்க, ஒரு ரிக்வெஸ்டாக சொல்கிறாங்க. That is an imperative. Like sit down or please help me. இதில் சொல்கிற மாதிரி, don't do that again. You're giving an order or a command or an advice to somebody, or sometimes also requesting, please do something. These are called imperatives, right? So positive imperative பார்க்கலாம். That is like shut up அப்படின்னு சொல்கிறாங்க. So report பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? He told me to shut up. Simple. Tell plus the infinitive verb. Okay. He told me to do this. அதே மாதிரி negative imperative, that is don't do it. ஒன்று பண்ண வேண்டான்னு சொல்கிறோம். Negative imperative இருக்கும் don't do that again அப்படின்னு சொல்கிறது. So it will be tell, not, and then the infinitive. So he told me, the tell becomes he told me not to do it again. Yeah? Request பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ளீஸ் எனக்கு இது கொஞ்சம் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி, we're requesting something. That becomes please give me some money. அது எப்படி ஆகும்? ரிக்வெஸ்ட் பண்ணுறோம்னா என்ன கேட்குறோம், ஸோ ஆஸ்க்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ he asked me to give him some money. See, each thing நம்மளா கொஞ்சம் we have to use like என்னவா இருக்கலாம், ஒரு ரிக்வெஸ்ட்னா கேட்குறாங்க, ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆஸ்ட், அவ்வளோதான். ஸோ வாட் எவர் இஸ் த வேர்ட், லைக் த வே இட் இஸ் கிவிங், ஆர்டர் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, கமாண்ட் பண்ணுறாங்கன்னா டோல்டு, செட், அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா he asked me or he requested me, right? அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். And then time and place changes. இது actually ரொம்ப simple. See, time and place, they often refer, the reference often they change from direct to indirect, right? If the reported sentence contains an expression of time, you must change it to fit in with the time of reporting. நம்ம இப்போ now அப்படின்னு சொன்னது, I am hungry now அப்படின்னு சொன்னது, நம்ம சொல்றது வந்து she said she was hungry then.
அது அப்போ, இது இப்போ அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி. நவ் வந்து இப்போ. பட் நம்ம சொல்லும் போது அப்போ அவங்களுக்கு பசிச்சுதுன்னு சொன்னாங்க, ரைட்? ஸோ நவ் பிகம்ஸ் தென். டுடே அப்படிங்கிறது பிகம்ஸ் that டே. நம்ம இன்னைக்குன்னு சொல்றது அன்னைக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ டுடே பிகம்ஸ் that டே. ஹியர் பிகம்ஸ் தேர். இதெல்லாம் ஒரு தடவை படிச்சாலே கொஞ்சம் நம்ம மைண்ட்ல நின்றுக்கும், ரைட்? அப்புறம் ப்ராக்டிஸ், ஒரு சென்டென்ஸ் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா, இது பேசிட்டே இருந்தோம்னா அது நமக்கு மைண்ட்ல இம்ப்ரிண்ட் ஆயிரும். ஓகே, இட் won't be confusing after that. திஸ் அப்படின்னு சொன்னது வந்து that. திஸ் வீக் ஆப்வியஸ்லி will become that week. ரொம்ப சிம்பிள். டுமாரோ அப்படின்னு நம்ம டைரக்ட் ஸ்பீச் சொல்லும்போது டுமாரோ அப்படின்னு சொல்றது இன்டைரக்ட்ல என்னென்ன வரும்? ஃபாலோவிங் டே, நெக்ஸ்ட் டே ஆர் த டே ஆஃப்டர். 3 ways are there. It's the same thing. எது வேணாலும் நம்ம சொல்லலாம், but 3 different ways are there to say it, right? The following day நாலும் சேம் தான், நெக்ஸ்ட் டே நாலும் சேம் தான், அண்ட் டே ஆஃப்டர் அப்படின்னு சொல்றது சேம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக்னா என்ன? The following week, the next week and the week after. Same thing. Yesterday நம்ம past பார்ப்போம். Yesterdayன்னு சொன்னா என்ன? You can say again 3 words, okay? The preceding day, the previous day or the day before. There are 3 different ways to say it. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்னா என்ன சொல்லுவோம்? Following, next or the week after. ஆஃப்டர்ன்ற ஒரு வரும். இதுவே பாஸ்ட் சொல்றோம்ல, எஸ்டர்டேன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? Preceding, previous or before, like the day before or the week before, whatever it is. ஓகேங்களா? அப்புறம் சொல்லுவோம்ல, sometimes we say timings like 5 minutes ago, 5 days ago இது பண்ணோம். ஸோ அகோன்னு வரும்போது you will be using the word previously or before. Like, I went to a movie 5 days ago அப்படின்னு சொல்றது, she said that she had been to a movie before 5 days. So ago வந்து previously or before ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். 2 weeks ago வந்து again 2 weeks previously or 2 weeks before. Tonight, இன்னைக்கு டுநைட்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு நைட் அப்படிங்கிறது தான் டுநைட். நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக் வரும். வெரி சிம்பிள் திங். இன்னைக்கு நைட்டுன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், பட் when you say in English you don't say today night அப்படி சொல்ல மாட்டோம். It's tonight. Okay, tonight is the word. So tonight அப்படின்னா இன்னைக்கு நைட் நம்ம போறோம் or something பிளான் பண்றோம்னா, they said that they are going that night. அன்னைக்கு நைட் நம்ம சொல்லும்போது நம்ம டைரக்டா பேசும்போது இன்னைக்கு நைட்னு சொல்றோம், பட் இன்டைரக்ட் ஸ்பீச் ரிப்போர்ட் பண்ணும்போது அன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ that night. அதே மாதிரி லாஸ்ட் சாட்டர்டே, பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா last Saturday will become, you can either say it in 2 ways, previous Saturday or the Saturday before, the same meaning. 2 ways to say it. அதே மாதிரி next Saturday, அடுத்த வீக் நம்ம பண்றோம் ஏதாவது அப்படின்னா, you can say the following Saturday, the next Saturday or the Saturday after. இது 3ம் they mean the same thing, but there are 3 different ways அப்படிங்கிறதா மீனிங். ஓகேவா? இது கொஞ்சம் கிளியரா இல்லையா? So the following Saturday, the next Saturday or the Saturday after. அப்புறம் நம்ம ப்ரோனவுன் கொஞ்சம் பார்க்கணும்ல, ரைட்? ப்ரோனவுன் ஐ, மீ, ஹி, ஷி, இட், ரைட்? இந்த ப்ரோனவுன்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது ஃப்ரம் டைரக்ட் டு இன்டைரக்ட், அது ஒரு தடவை பார்த்துடலாம். இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் த ப்ரோனவுன் ஆஃபன் சேஞ்சஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், மீ என்னை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? ஐ டீச் இங்கிலீஷ் ஆன்லைன். அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் என்ன ஆயிரும்? ஷி, தேர்ட் பர்சனில் சொல்லிடும் இல்லையா. ஷி செட் ஷி டீச்சஸ் இங்கிலீஷ் ஆன்லைன். இதில் ஒன்லி திங் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபார் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். ஏன் கேர்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிடணும். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் வெரி கிளியர். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ செட் ஷீட் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹவர்ஸ். என்ன சொன்னா, அவ சொன்னா அவ ஹவர்ஸ் கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ இதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம், ரைட்? ஒரே பர்சன் வந்து சொல்றதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை பத்தி, ஒரே பொண்ணு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பத்தி சொல்றதா இருக்கலாம் இல்லையா. ஸோ this she and this she could be 2 different people or it could be the same person. இந்த சான்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம், that's one thing that you have to see. So I told them they would have to ask permission. Again, I told them, அந்த themங்கிறது ஜஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் நிறைய பீப்புளா இல்ல மல்டிபிள் குரூப்ஸ் ஆஃப் பீப்புளா அப்படிங்கிறது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் we coming to reporting verbs. ஸோ நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ஜென்ரல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டா இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ். இல்லை எக்ஸாமில் கேட்கும்போது நமக்கே தெரியும் ரிப்போர்ட் பண்ணும்போது என்னென்ன கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வரும். ஆஸ்ட் இருக்குது, டோல்டு இருக்குது, செட் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது கொஞ்சம் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? ஓகே.
ஸோ செட், டோல்ட் அண்ட் ஆஸ்ட் they are the most காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து இன் இன்டைரக்ட் ஸ்பீச் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறது இதுதான். ஸோ வி யூஸ் ஆஸ்ட் டு ரிப்போர்ட் கொஸ்டின்ஸ். ஆப்வியஸ்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டோல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஆஸ்ட்டு, ஐ ஆஸ்ட் லின் வாட் டைம் த லெசன் ஸ்டார்டட். ஸோ நம்ம ஐ ஆஸ்ட் லின், நான் கேட்குறனால ஒரு கொஸ்டின் கேட்டனால ஆஸ்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். டோல்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். தட் இஸ் லின் டோல்ட் மீ. இதில் சப்ஜெக்ட் என்ன, லின். லின் இஸ் த சப்ஜெக்ட் பிகாஸ் அவங்க தான் சொல்கிறாங்க. லின் டோல்ட் மீ, மீங்கிறது ஆப்ஜெக்ட் இங்கே, ரைட். லின் டோல்ட் மீ ஷீ ஃபெல்ட் டயர்ட். ஸோ டோல்டுன்னு வந்தாலே அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். நமக்கு கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நம்ம கொஞ்சம் கிராமரில் இந்த கன்ஃபியூஷன் வரும். இந்த செட் எப்போ சொல்லணும், டோல்டு எப்போ சொல்லணும், அந்த கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா. இது ரொம்ப சிம்பிள். ஒன்லி திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருந்தால் டோல்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிடுவோம். இதுவே செட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் லின் செட் ஷி வாஸ் கோயிங் டு டீச் ஆன்லைன். அவங்க வந்து அவங்க டீச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதில் ஆப்ஜெக்டே கிடையாது. லைக் தேர் இஸ் நோ அதர் பர்சன் இன்வால்வ், ரைட். ஸோ நம்ம காமனாக மிஸ்டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைக் ஐ செட், லைக் யூனோ சம்டைம்ஸ் நம்ம செட் திருப்பி யூஸ் பண்ணுவோம். லைக் சப்ஜெக்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்சஸில் சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் செட் சொல்லுவோம். ஓகேங்களா, ஷீ செட் டு மீ தட் திஸ் ஹேப்பன்ட், யூனோ, ஆர் ஷீ செட் மீ ஆர் ஹீ செட் ஹர் அப்படிலாம் சொல்லுவோம். ஓகே, அந்த ஹர் ஆர் ஹிம் அந்த ஆப்ஜெக்ட் வரும்போது செட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்னமோ டோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு ஜென்ரலாகவும் இது யூஸ்ஃபுல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ளஸ் ஜென்ரலி நம்ம பேசும்போது நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது எங்கே கரெக்டாக எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ டோல்டுனா என்னது, ஆப்ஜெக்ட் இருக்கணும். செட்னா ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது. இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ இஃப் செட் இஸ் யூஸ்ட், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஆனால் நம்ம செட் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், டூ இன்க்ளூட் பண்ணணும். லின் செட் டு மீ தட் ஷீட் நெவர் பின் டு சைனா. ஓகேங்களா. யூ ஷுட் நாட் சே Lynn said me or he said me. அது வந்து தப்பு. Grammatically that won't be correct. Okay. So said use பண்ணணும்னா said to me or said to him, said to her. Okay. That's the thing. Okay. அப்புறம் that sometimes நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது thatங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், அது யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா என்ன அப்படிங்கிறது ஒரு குவிக்காக பார்த்துடலாம். In reported speech the word that is often used, right? Like example பண்ணலாம், he told me that he lived in Greenwich. But the thing is it's completely optional. நீங்க that சொன்னாலும் that சொல்லாட்டியும் it is the same meaning. Okay, like he told me that he lived in Greenwich or he told me he lived in Greenwich. It's exactly same meaning. It's very optional. Okay, so that is never used in questions. ஒரு நோட் நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா thatங்கிறது வந்து we never use in questions. Instead we use if. ஏன்னா ஒரு இஃப்ங்கிறது வந்து ஒரு கண்டிஷன் இல்லை, ரைட். நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு இஃப் இல்லையா. ஸோ லைக் ஹீ ஆஸ்ட் மீ இஃப் ஐ வுட் கம் டு த பார்ட்டி. ஸோ யூ கான்ட் யூஸ் தேட் இல்லையா. ஹீ ஆஸ்ட் மீ தேட் சம்மந்தமே இருக்காது, ரைட். வரமா இல்லையா அந்த பாசிபிலிட்டி தான் இங்கே பேசுகிறோம். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது நிறைய டைம்ஸ் இட்ஸ் அ பாசிபிலிட்டி, ஆமாவா இல்லையாங்கிற ஒரு ஆன்சர் வெயிட் பண்ணுற மாதிரி, ரைட். ஸோ எப்பவுமே இது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கொஸ்டின் வரும்போது தேர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் தான் வரும். இஃப்ங்கிற வேர்டு என்னது, இட்ஸ் கண்டிஷனல், ரைட். So he asked me if I would come to the party. Okay. So நம்ம இப்போ இன்டைரக்ட் இதில் வந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ யூஸ் த வேர்ப்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபார் கொஸ்டின்ஸ். நம்ம கேட்குறோம், ரைட். ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ரிப்போர்ட் பண்ணும்போது. he asked or he wondered, he enquired, he wanted to know, they tried to find out or he questioned. அந்த மாதிரி anything related to a question, right? Asked, wondered, enquired, these kind of words we'll use, okay, for questions. அப்புறம் எப்பவுமே question வரும்போது question words வரும் இல்லையா. that is what, where, when, who, why, how, which. that யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோ. thatக்கு பதிலாக question words யூஸ் பண்ணுவோம். என்னது நமக்கு எல்லாமே தெரியும், லோவர் கிளாஸில் படிச்சிருக்கோம், ரைட். where, when, who, why, how, which, those kind of words. அப்புறம் இங்கே வி சேஞ்ச் த வேர்போட டென்ஸ், ப்ரோனவுன்ஸ் அண்ட் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ். இதை ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா. ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி டைமை நம்ம எப்படி திஸ்ன்னு சொன்னால் தேட் ஆகும், டு நைட்னு சொன்னால் தேட் நைட் ஆகும், ரைட். தட் ஆல்சோ டு கீப் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ், அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ என்னென்ன சேஞ்ச் பண்ணோம் நம்ம வேர்போட டென்ஸ் ஒரு டென்ஸ் பேக்கில் போயிடும். அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, வெரி சிம்பிள். ஒன் டென்ஸ் பேக். அப்புறம் ப்ரோனவுன்ஸும் சேஞ்ச் ஆகும். ஐன்னு சொல்கிறது வந்து ஷீ செட் தட் ஒரு ஹீ செட் தட் அந்த மாதிரி ஆகும். ஃபர்ஸ்ட் பர்சன் வில் பிகம் தேர்ட் பர்சன். அண்ட் த தேர்ட் திங் இஸ் த டைம் எக்ஸ்பிரஷன். ஏதாவது ஒரு டைம் பற்றி பேசணும்னா அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஐ டிட் திஸ் நவுனா தே டிட் திஸ் தென் அந்த மாதிரி. Just go through all those examples. And the ones in the list of examples பார்த்துட்டோம்னா it will be very clear. Each time expressionக்கு என்னவா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? So use the question word plus subject plus a verb word. Okay. He asked when they would arrive. My friend asked if I was coming. Okay. This is simple, right? So basically ஒரு 2-3 practice questions உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தோம். Okay. Just try it out. Okay. Let's try this. Read what these people say and rewrite the sentence. So director சொல்றது என்னது? I am very busy. So how would you report that? Raja said that he was. Am becomes was. ஒரு tense back. Raja said that he was very busy. I have completed my work. Have becomes என்ன சொல்லுவோம் reportedல? Have என்ன ஆயிரும் one tense back போனா? Had. Correct. Very good. So Satya said that she had completed. Okay, the main word another had. Have will become had. Had completed her work. This is my work. My in சொல்றது she and her ஆயிரும். Right? That's clear. I don't like to go out. Right? Johnson is saying I don't like to go out. So நம்ம report பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? Johnson said that he didn't like to go out. Okay? Didn't. So don't ingrid another basically do not. Okay, adha nama one tense back la pogumbodhu another did not. Adha short form didn't, right? So I don't like to go out becomes he said that he didn't like to go out. Okay, next nama modal verbs vanditom. Modal verbs are very easy, right? You guys know it. It just shows like different moods and different ways to express them and parking. Modal verbs na enna nama sonna mari have, can, could, shall, should, may, might, right? These kind of words. So இது என்னென்ன காமிக்குது? ஒரு ability, ஒரு possibility, or asking a permission to someone. இது பண்ண முடியுமா முடியாதா? Okay. Obligation, expectability, probability, நடக்க சான்ஸ் இருக்கா? These kind of situationsல தான் நம்ம modal verbs யூஸ் பண்றோம். Okay. So basic structure பார்க்கலாம். Basic structure of modal verb என்னது? First நம்ம I, you, he, she, it, basically in the subject. Clear? All these pronouns பார்க்கலாம். Each pronoun வரும் whatever the modal verb and infinitive verb. Okay. நம்ம சொன்ன மாதிரி very easy to remember. பேரா ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம இந்த modal verbs easy ஞாபகம் வச்சுக்கலாம். Can, could, right? May, might, will, would, shall, should, must, ought to. Okay? இதெல்லாம் பார்க்கலாம். So in the can அப்படிங்கிற வேர்ட்ல 3 possibilities இருக்கு. Okay, first one பார்ப்போம். ஓகேங்களா? Can is used to indicate the possession of an ability. Abilityனா என்ன? பண்ண முடியும். Right? Ability to do something. பண்ண முடியும். Like he can speak German fluently. அப்படின்னா என்ன அர்த்தம்? He is able to do it. அவனால பண்ண முடியும். நல்லா ஜெர்மன் பேசுவாரு. So ability. Okay, அந்த மாதிரி சென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி can or may they are used to indicate a present or future possibility. நடக்க சான்ஸ் இருக்கு அப்படி சொல்றோம் இல்லையா? So அந்த பாசிபிலிட்டிக்கும் நம்ம சொல்லலாம். For example, the solution may or can be found at the back of the book. It is possible that the solution is there at the back of the book னு அர்த்தம். ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. So the solution may or it can be found அப்படின்னு சொல்றோம். Okay, this is the second usage. One more பார்த்தீங்கன்னா can or may is also used to give permission. நம்ம ஒருத்தவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம், நீங்க இதை பண்ணலாம், ரைட்? நீங்க பண்ண முடியும், or you can do it, or you may do it அப்படின்னு சொல்றதுக்கு பெர்மிஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 ways. இந்த மாதிரி லிட்டில் திங்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு மறக்காது. ஓகே, ஸோ தேர்ட் வே என்னது? டு கிவ் பெர்மிஷன். யூ கேன் ஆர் மே ஸ்பீக் டு த பேஷண்ட் ஃபார் ஜஸ்ட் அ ஃபியூ மினிட்ஸ். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, யா யூ கேன் டாக் டு த பேஷண்ட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ், ஆர் யூ மே டாக் டு த பேஷண்ட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் அலவுட் டு டூ இட். நமக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, எங்கேயாவது போகிறோம், யூ பார்க்கிங் சம்வேர்னு வச்சுக்கோங்க. எஸ், யூ கேன் பார்க் ஹியர் ஃபார்
15 minutes அவ்வளோதான் டைம் லிமிட்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ யூ மே பார்க் ஹியர் ஆர் யூ கேன் பார்க் ஹியர், அது வந்து பேசிக்லி இட்ஸ் அபவுட் பெர்மிஷன். ஓகே. மஸ்ட் அப்படிங்கிற வேர்ட், மஸ்ட் அண்ட் ought to, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ளிகேஷன். ought to ஆல்சோ, ought to. ஸோ மஸ்ட் இஸ் ஆஃபன் இண்டிகேட் ஆப்ளிகேஷன், என்ன பண்ணியே ஆகணும், இட்ஸ் அ கம்பல்சரி திங் அப்படிங்கிறது. ஓகே. இது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சணும். எப்போ நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டாக பண்ணணும், இட்ஸ் அ கம்பல்சரி திங் அப்படிங்கும் போது தான் மஸ்ட்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பண்ணல, யூ மஸ்ட் obtain a visa to travel to USA அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் கம்பல்சரி, இல்லை அந்த விசா இல்லாமல் நம்ம போகவே முடியாது. ஸோ டெஃபினட்டாக நமக்கு அது வேணும். ஸோ இட்ஸ் கம்பல்சரி தட் யூ obtain a visa to travel to USA, அதுதான் மஸ்ட். ought to is also something like that, but mustங்கிறது இன்னொரு ஒரு more like a strong form of compulsory, strong form of obligation வச்சுக்கோங்களேன். இது என்ன, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வெஸ்டர்ன் மாம் எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க பசங்க கிட்ட, யூ ought to be kind to your sister, உங்கள் சிஸ்டர் கிட்ட நீங்கள் கைண்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பட் நம்ம இந்தியன் மதர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங், ரைட்? நம்மளோட பேக் போனே நம்ம அம்மா தானே. ஸோ அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்தியன் மதர்ஸ் யூ மஸ்ட், நமக்கு ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க, ought to எல்லாம் கிடையாது, மோர் ஸ்ட்ராங் ஃபார்மாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் பி கைண்ட் டு யுவர் சிஸ்டர் ஆர் யூ மஸ்ட் பி கைண்ட் டு யுவர் பிரதர், ரைட்? அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ தட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ought to அண்ட் மஸ்ட். மஸ்ட் இஸ் மோர் எம்பசைசிங், மோர் ஸ்ட்ராங், கம்பல்சரிங்கிற மாதிரி. ஓகே. ஓகே. அப்புறம் there are a few practice questions. இது கொஞ்சம் பாருங்க, give it a try. யாரும் ஆன்சர் பண்ணலாமா? நீங்கள் சொல்லுங்க. பூனம் dash not catch the bus yesterday. ஸோ நம்ம என்ன யோசிக்கலாம், இந்த மோடல் வேர்ப்ஸ் என்ன, கேன், குட், ஷால், ஷுட் என்ன வரும்? பேசிக்கலி அவங்களுக்கு பிடிக்க முடிஞ்சதா முடியலையா அந்த மாதிரி மீனிங் தான் வரும் இல்லையா? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பூனம் கேன் நாட் கேட்ச் த பஸ் எஸ்டர்டே வராது, கேன் நாட் எஸ்டர்டே முடியாது. ஸோ பூனம் குட் நாட், ரைட்? அதான கரெக்டாக இருக்கும், பாஸ்ட் டென்ஸ், ஏன்னா எஸ்டர்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பூனம் குட் நாட் கேட்ச் த பஸ் எஸ்டர்டே. அதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் பாருங்களேன், பீப்புள் ஹூ லிவ் இன் கிளாஸ் ஹவுசஸ் டேஷ் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ். ஸோ பீப்புள் ஹூ லிவ் இன் கிளாஸ் ஹவுசஸ், இட்ஸ் அ சேயிங், இது ஒரு பேசிக் ஒரு சேயிங் இது. பீப்புள் ஹூ லிவ் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட், ரைட்? ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ், பண்ணக்கூடாது அப்படிங்கிற டைப். ஸோ இது ரெண்டும் நீங்களா ட்ரை பண்ணுறீங்களா? லிட்டில் எக்ஸசைஸ் ஃபார் யூ கைஸ். ஓகே. யூ டேஷ் நாட் கோ டு த மார்க்கெட் as I have bought vegetables. You have taken all this trouble. அதே மாதிரி இது பாருங்க, யூ டேஷ் பி ஜோக்கிங், என்னவா இருக்கும்? ஆன்சர் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? வில் டிஸ்கஸ் திஸ் டுமாரோ. ரொம்ப ஒரு ஈஸி செக்ஷன் அப்படின்னு பார்த்தா ப்ரெப்போசிஷன்ஸ். இது நம்ம ரொம்ப சின்ன கிளாஸ், லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ரெப்போசிஷன்ஸ் ஆர் வெரி ஈஸி டு ஸ்கோர். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் வந்து ப்ரெப்போசிஷன்ஸ். ப்ரெப்போசிஷன்ஸ் மோஸ்ட் காமன் ரிலேஷன்ஸ் என்ன சொல்லுங்க? ஒரு மூவ்மெண்ட் இண்டிகேட் பண்ணுறது, ஒரு பொசிஷன் இல்லாட்டி ஒரு டைம், அவ்வளோதான். 3 திங்ஸ் தான், எய்தர் அ மூவ்மெண்ட், ஒரு பொசிஷன் ஆர் டைம். ஓகே, இதுதான் ப்ரெப்போசிஷன். ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்டோட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அப், டவுன், ஓவர், right? These are all movement words. Like I walked up the stairs. Down, I walked down the stairs. The cat jumped over the box. இந்த மாதிரி மூவ்மெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் prepositions. இன்னும் மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, away, towards, past, இந்த மாதிரி வேர்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். Basically the bus moved away from the bus station, right? The bus moved away. Or அப்புறம் I moved towards the house. The express train moved past the station. அது pass பண்ணி போயிடுச்சு, right? So that is also a preposition. It shows a movement. இன்னும் கொஞ்சம் movement examples இருக்கு பாருங்க, into, out of, around, these kind of things. Students moved into the classroom. Classroom உள்ள போயிட்டாங்க. After the class, the teacher came out of class. Earth is moving around the sun. These kind of movement words are prepositions. Few more words basically, onto, off, across. Like onto na enna mari solrom, like example pannunga, the puppy jumped onto my lap. Little puppy vandu என்னோட லேப்ல வந்து உட்காந்துருச்சு. So this is onto. The film hero jumped off the tall building. Jumping off something. Could be jumping off a cliff, jumping off a mountain, take it off something, அந்த மாதிரி அங்கேருந்து எடுத்துடுறோம் அப்படிங்கிறது ஆஃப். அதே மாதிரி across, I drove my car across the bridge.
right? Across. வேற என்ன இருக்கு? Through and under. இது ரெண்டும் தான் லாஸ்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். Through and under. So on the way to Shimla, the train passed through long tunnels. நம்ம நிறைய டைம்ஸ் போயிருப்போம் இல்லையா, going through. அதே மாதிரி under the bridge. See, the river flows under the bridge. Right? That is also preposition. அது வந்து movement related. இப்போ position related பார்க்கலாம். நம்ம சொல்றோம்ல behind, in front of, in, on, those kind of positions ஆவும் இருக்கும். Prepositions also position of the object. Like இது வந்து behind. Rabbit is hiding behind the box. The rabbit is sitting in front of the box. The rabbit is in the box. Okay? These are all simple, very simple, right? இதெல்லாம் வந்து ரொம்ப easy. அப்புறம் பாருங்க, rabbit is sitting by the side of the box. By னா என்ன? பக்கத்துல. By the river side. அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? I have a little table, nightstand by my bedside. பக்கத்துல. அப்புறம் between. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவுல, right? So the rabbit is sitting between the blue and red boxes. The rabbit is above the box, right? On top, ஒன்னு above. அப்புறம் பாருங்க, under. The rabbit is sitting under the table. And the rabbit is sitting on the table. All simple words. இதெல்லாம் நம்ம நிறைய lower classலயே படிச்சிருப்போம், right? அப்புறம் prepositions வேற என்ன பண்ணுவோம்? ஒன்னு பார்த்தோம் movement. இன்னொன்னு பார்த்தோம் position, எங்க இருக்கு. The third part is the time of the day. Time across the day என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு. Like morning பாருங்களேன். We'll use I get up in the morning. Right? I take lunch in the afternoon. And I go home in the evening. So in வந்து I get up in the morning. I eat lunch in the afternoon. I go home in the evening. அப்படின்னா in யூஸ் பண்ணுவோம். ஆனா நைட்டுக்கு மட்டும் இது கொஞ்சம் ட்ரிக்கி பண்ணுங்க. நைட்டுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணுவோம்? At. We don't use in. மற்ற 3 திங்ஸ்க்கும் in யூஸ் பண்ணுறோம். பட் நைட்டுக்கு மட்டும் at சொல்கிறோம். I go to bed at night. I go to bed in the night. இல்லை. ஓகே, இது வந்து ரொம்ப கொஞ்சம் காமன் மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். அது இல்லை. At night. ஓகே. I like to meditate at night. ஓகே. அப்புறம் இப்போ டைம் அக்ராஸ் த இயர் நம்ம லைக் இயர், மந்த், டே, டேட்லாம் எப்படி சொல்லுவோம்? வாட் ஆர் த வேர்ட்ஸ் டு யூஸ்? in English இந்த மாதிரி ஸ்மால் tricky things இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம அதை லேர்ன் பண்ணிட்டோம்னா ஃபார் எவர் இட் வில் பி வித் அஸ். ஓகே, கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் தட்ஸ் தேர், இட்ஸ் லைக் அ ஃபார்முலா, யூ ரிமெம்பர் இட். லாஜிக்கலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மந்த் அண்ட் இயர், ஒரு லாங் டைம் ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ரெண்டுக்கும் இன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன் ஆகஸ்ட் we are going to Delhi. In the year 2009 we saw the solar eclipse. இதுவே பாருங்களேன், டே ஆர் டேட், like Sunday, okay, or a particular date on the 15th of August. ஒரு particular date na on அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கொஞ்சம் காமனா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ், பேசும்போதோ இல்லை எழுதும்போது in and on கன்ஃபியூஸ் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள். Longer time frame, that is month or a year வந்து in, okay. Shorter time frame, the day and the date specific சொல்றது வந்து on, okay. So on Sunday we take rest. On 15th August we celebrate Independence Day, okay. அப்புறம் கிளாக்கை பற்றி நம்ம டைம் வந்து ஆல்சோ கேலண்டர் பார்த்தோம். அதே மாதிரி கிளாக் வைஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு வச்சுக்கலாம். ஆட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் சொல்றதுக்கு ஆட் யூஸ் பண்ணுறோம். இன் ஆர் ஸ்கூல் த மார்னிங் அசம்பிளி ஸ்டார்ட்ஸ் அட் 7 AM. இந்த பர்டிகுலர் டைம் சொல்றதுக்கு ஆட். இதுவே ஒரு 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 டைம் லைன் சொல்கிறோம்னு வச்சுக்கலாம், ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் சொல்கிறோம்னா இன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ வில் ரீச் மை ஸ்கூல் இன் 1 hour. ஓகே, I would like to go to that place in 5 minutes. Okay, in. So ஒரு time like hour or minutes or seconds அப்படி சொல்றோம்னா in யூஸ் பண்ணுவோம். ஒரு particular time அப்படி சொல்லணும்னா at 7 o'clock. Okay, at 8 o'clock அந்த மாதிரி. Again, a quick round of practice questions. இவ்வளோ நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப சிம்பிள். ஓகே, குவிக்காக பண்ணிடலாம். ஈஸி, இது மாதிரி சிம்பிள் திங்ஸ் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் எக்ஸாமில். ஓகேவா? The boy jumped dash a narrow stream. Okay, so jumped na enna ulla gudichanga, enna solluvom? Obviously into, right? So the boy jumped into a narrow stream. Afsar will meet me Friday morning. Enna varkalam? Afsar will meet me on, because ஒரு specific day or a specific date na என்ன சொன்னோம்? on வரணும், right? So Afsar will meet me on Friday morning. Okay,
on, this is into. இப்போ நீங்க சொல்லுங்க, let's give it a try. Okay, fast சொல்லணும். The temple is dash the bank. இது என்ன சொல்ல வரும்? லொகேஷன் சொல்றாங்க, பொசிஷன் சொல்ல வராங்க இல்லையா? பிகாஸ் டெம்பிள் பேங்க் பக்கத்துல இருக்கா, எங்க இருக்குன்னு சொல்ல வராங்க. இங்க பொசிஷன் வேர்ட் என்ன இருக்கு? இட் கேன் பி லைக் நியர் ஆர் பிசைட் ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப், இல்லை பிட்வீனா ரெண்டு திங்ஸ் இருக்கணும். இங்கே வந்து பேங்க் ஒன்று தான் சொல்றாங்க, ஸோ பிட்வீன் வராது, ரைட்? ஓவர் அண்டர் சொல்ல முடியாது, ஸோ பக்கத்துல தான் இருக்கணும். ஸோ எதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இல்லாட்டி நியர் வருமா? த டெம்பிள் இஸ் நியர் த பேங்க், ரைட்? யூஸ்வலாக பக்கத்துல தான் இருக்கும், பிசைட் ஆர் நியர். ஸோ you can say the temple is near the bank. My friend will meet me his brother tomorrow. So my friend will meet me with his brother, right? So my friend will meet me with his brother tomorrow. There is usually a garden dash a bungalow. Usually ஒரு பங்களாக்கு உள்ள கார்டன் இருக்கும், ஆர் வேற என்ன இருக்கலாம், உள்ளன்னு சொல்லலாம், இல்லாட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஓகே, இப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மேக் சென்ஸ், ரைட்? ஸோ யூஸ்வலி தேர் இஸ் யூஸ்வலி அ கார்டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பங்களோ, பிகாஸ் பங்களோக்கு ஓவர் அண்டர் பிட்வீன் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ், சின்ஸ் அமங்கலாம் கரெக்டாக வராது, ரைட்? ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஜஸ்ட் நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும், இது என்னவா இருக்கலாம். இஃப் யூ வாண்ட், நம்ம யூ கேன் டிரான்ஸ்லேட் இன் டு யுவர் ஓன் மதர் டங்கில் யோசிச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் சொல்லிடணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பங்களோ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சிடலாம். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸை வீல் கண்டினியூ டுமாரோ. ஸோ லைக் ஐ செட், கிராமர் இஸ் ஸோ ஈஸி. லைக் நம்ம ரொம்ப உட்காந்து பை ஹார்ட் பண்ணணும், படிக்கணும் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் அது ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டோம், இது இப்படிதான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டோம்னா தட்ஸ் இட். லைக் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்கோர். ஓகே, ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் கிராமர். இதே நம்ம ப்ரோஸ், போய்ட்ரி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணணும், நம்ம உட்காந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய திங்ஸ். இது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி தட்டுறோம், தூக்குறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். டுமாரோ ஐ வில் மீட் யூ ஃபார் பார்ட் 2. ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ்.